ஏன்னா தினம் அதிமுக தாலி அறுக்கிறது தான் வந்து மீடியாவோட வேலை. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் இவனுங்க அதிமுக உள்விவகாரத்தை தான் பேசுவானுங்க, அதை தான் வந்து டாப்பிக்காக வச்சுருப்பானுங்க. அதில் வெறும் வாயை மேல்றவனுக்கு அவள் கிடைச்ச மாதிரி. இப்போ நேற்று வந்து அவர் இந்த தீர்மானத்துக்கு ஓட்டு போட்டு போயிட்டார்ல. ஆமாம், அவ எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடிச்சுன்னு எவனாவது பேசினானா? செங்கோட்டையன் மனம் மாறியது எப்படி? ஏன் எவனுமே பேசலை? செங்கோட்டையன் விவகாரத்தை வைத்து எடப்பாடி தலைமையை மாற்றிவிட்டு அங்கே வேறு தலைமையை கொண்டு வர வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட கேம் பிளான். ஆனால் அதையும் தெளிவாக செய்ய முடியல. செங்கோட்டையனோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேடர்லாம் கிடையாது அவருக்கு. அவர் ரொம்ப பழைய ஆள், அவர் ஓல்டு ஹேண்டு. ஜாதி சப்போர்ட்டு கிடையாது. அவர் சாதியை சார்ந்தவங்க இவங்க கொங்கு கவுண்டர்கள் வந்து யார், நம்ம எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி, கம்யூனிட்டி வைஸ் இவர் தன்னுடைய வாக்குகளெல்லாம் அவங்ககிட்ட எப்பயோ எழுந்துட்டார். ஒரு எம்எல்ஏன்ற முறையிலும் பெரிய செல்வாக்கு கிடையாது, கட்சிக்குள்ளேயும் செல்வாக்கு கிடையாது. பழைய ஆள் அவர். 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு கூட இருந்தவர். ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிருப்பேன். தீவிர ஜெயலலிதா விசுவாசி. அதிமுகவில் என்ன பெரிய செல்வாக்கு அவருக்கு இருக்குது? ஒன்றும் கிடையாது. இந்த எடப்பாடி தேர்வு, இந்த கூவத்தூர் விஷயம்லாம் நடந்தப்போ செங்கோட்டையன் பேர்லாம் லிஸ்ட் இருந்துச்சு. செங்கோட்டையன், செம்மலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, வருவார் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எங்கேயுமே நம்ம பார்க்காத லிஸ்ட்லேயே இல்லாத எடப்பாடி தான் வந்து அங்கே சிஎம். எஸ், அது அம்மா கோர்ட்டில் வித்தியாசமான தீர்ப்புகள் தான் வழங்கப்படும். ஆகவே செங்கோட்டையன் விவகாரம் தம்பி நான் எப்படி பார்க்குறேன்னா, அது முடிந்து போன விஷயம். அது அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய மனிதர் கிடையாது. அவரால் அதிமுகவெல்லாம் சத்தியமாக உடைக்க முடியாது. அவர் தன்னுடைய மொத்த பலத்தையும் எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி அவரிடம் இழந்து விட்டார். கட்சிக்கு வெளியில் செந்தில் பாலாஜி இல்லை மொச்சத்தெல்லாம் அழிந்து போயிட்டார். மற்றது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்தந்த கட்சிகளுக்கு போகக்கூடிய வாக்குகள் தான். ஸோ இதனால் அவரால் ஒன்றும் செங்கோட்டையனால் பெரிய அளவில் அதிமுக தலைமைக்கு சவால் விடுற அளவுக்கு எதுவும் செய்ய முடியும்னு எனக்கு தோணலை. இந்த மறுபடியும் சொல்ல, இட் குட் பி a storm in a teacup. ஒரு தேநீர் கோப்பைக்குள்ளே இருக்க புயல் தான் அது தானே அமைக்கிடும். அதை தவிர அதில் ஒன்றும் பண்ண முடியாது. நாள் நெருங்க வந்து 2 முனை போட்டி நோக்கி தமிழகம் நகரலாம். ஏடிஎம்கே பாமக, பாஜக, தேமுதிக கூட்டி கட்சிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்களோட உள் விவகாரம், ஏடிஎம்கேயோட உள் விவகாரம் செங்கோட்டையன் மூலமாக வெடிக்குது அப்படிலாம் எனக்கு தோணலை. அவர் சரி கட்டப்படுவார், அல்லது ஆல்ரெடி சரி கட்டப்பட்டு விட்டார். அவர் என்றைக்குமே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கலகம் பண்ணதே கிடையாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, ஓபிஎஸ் யார் இருந்தாலும் அவங்க சொல்கிறத கேட்டு போயிடுவார். சசிகலா உட்பட. ஆமாம், அவருக்கு அந்த தலைமை பண்புகள் சுத்தமாக கிடையாது. யாருக்கு நல்லா வேலை செய்வார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறப்ப இந்த கயிறு கட்டுற விஷயத்தை தான் அந்த சந்துரு கமிட்டிக்கு முன்னாடி கொண்டு வந்தே அவர் தான். இந்த மாதிரி ஜாதி கயிறு கட்டுறாங்க, அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் ஒன்று விட்டார். எச் ராஜாவோட கண்டனத்துக்காக அந்த சர்க்குலர்லாம் வாபஸ் வாங்கினாரு. அப்படி ஒரு மனுஷனா. ஆமாம்,